100 liters of the water and 5 liters filtered Jivamrutam. Jivamrutam should be filtered by the cloth first, then should be utilized. ஒரு ஏக்கருக்கு 100 லிட்டர் நீரில் 5 லிட்டர் நன்றாக வடிகட்டிய ஜீவாமிர்த கரைசலை கலந்து தெளிக்கவும். ஒரு ஏக்கருக்கு 100 லிட்டர் நீரில் 5 லிட்டர் நன்றாக வடிகட்டிய ஜீவாமிர்தத்தை கலந்து தெளிக்கவும். Is okay? Okay. Now, second spray 21 days after the first spray. இரண்டாவது தெளிப்பு முதல் தெளிப்பு முடிந்து 21 நாட்கள் கழித்து. இரண்டாவது தெளிப்பு முதல் தெளிப்பு முடிந்து 21 நாட்கள் கழிந்த பின்னர். दूसरा छिड़काव पहले छिड़काव के 21 दिन के बाद. முதல் தெளிப்பு முடிந்து 21 நாட்கள் கழித்த பின்பு இரண்டாவது தெளிப்பு. प्रति एकड़ per acre 150 liter water and 10 liter filter Jivamrutam. ஒரு ஏக்கருக்கு 150 லிட்டர் நீரில் 10 லிட்டர் வடிகட்டிய ஜீவாமிர்தத்தை கலந்து தெளிக்கவும். 150 இரண்டாவது தெளிப்பு 150 லிட்டர் நீரில் 10 லிட்டர் ஜீவாமிர்தத்தை கலந்து தெளிக்கவும். இரண்டாவது தெளிப்பு முதல் தெளிப்பு முடிந்து 21 நாட்கள் கழித்த பின்னர் தெளிக்கவும். 150 liter ನೀರು 10 liter Jivamrutam. 150 and 10. Okay. Third spray 21 days after the second spray. மூன்றாவது தெளிப்பு இரண்டாவது தெளிப்பு முடிந்து 21 நாட்கள் கழித்த பின்பு மூன்றாவது தெளிப்பு. The third spray 21 days after the second spray. Per acre 200 of liter water, 200 liter water plus 20 liter of the filter Jivamrutam. மூன்றாவது தெளிப்பு 200 லிட்டர் நீரில் 20 லிட்டர் வடிகட்டிய ஜீவாமிர்தத்தை கலந்து தெளிக்கவும். மூன்றாவது தெளிப்பு இரண்டாவது தெளிப்பு முடிந்து 21 நாட்கள் கழித்து 200 லிட்டர் ஜீவாமிர்தத்தில் 200 லிட்டர் நீரில் 20 லிட்டர் வடிகட்டிய ஜீவாமிர்தத்தை கலந்து தெளிக்கவும். तीसरा छिड़काव दूसरे छिड़काव के 21 दिन के पश्चात प्रति एकड़ 150 लीटर पानी और 10 लीटर कपड़े से छाना हुआ जीवामृत. दूसरा तीसरा थर्ड इज 220. थर्ड दूसरे के 21 दिन के बाद. மூன்றாவது தெளிப்பு இரண்டாவது தெளிப்பு முடிந்து 21 நாட்கள் கழித்து. ओके. नाउ लास्ट स्प्रे आखिरी छिड़काव द लास्ट स्प्रे கடைசி தெளிப்பு at the milking stage of the grains seeds. எந்த ஒரு தானியத்திலும் பால் பிடிக்கும் பருவத்தில் கடைசி தெளிப்பு எந்த ஒரு செடியோ அல்லது தாவரத்திலோ பால் பிடிக்கும் பருவத்தில் கடைசி தெளிப்பாகும். When you pressurize the seed in between two fingers, you will get some milk is secreted through that is called milking stage. இந்த செடியோ அல்லது தாவரத்திற்கோ சென்று நீங்கள் அதில் உள்ள தானியங்களை கைகளால் நசுக்கி பார்த்தால் விரல்களால் நசுக்கி பார்த்தால் அதிலிருந்து பால் வெளியே வரும். இதுவே பால் பிடிக்கும் பருவமாகும். This is the premature stage of the grains. தானியங்கள் முதிர்ச்சி அடைவதற்கு முன்னால் உள்ள நிலையாகும். Do you know milking stage? No. Yeah. Otherwise, when the pods or fruits are small inside. இல்லாவிட்டால் பழமரங்களுக்கு எந்த பருவத்தில் என்றால் பழங்கள் சிறியதாக இருக்கும் பொழுது கடைசி தெளிப்பாகும். தானியங்களுக்கு பால் பிடிக்கும் பருவம், அதை நசுக்கி பார்க்க வேண்டும் விதைகளை. பழமரங்களுக்கு பழங்கள் சிறியதாக இருக்கும் பொழுது கடைசி தெளிப்பாகும். You have to take the fourth spray, last spray. Per acre 200 liter of the water
per acre, 200 liters of the water plus 5 to 6 liters Hulla Mazga. 100 liters water. 200 liter water, 5 to 6 liter soy buttermilk. கடைசி தெளிப்பில் 1 ஏக்கருக்கு 200 லிட்டர் நீரை எடுத்துக்கொண்டு 5 முதல் 6 லிட்டர் புளிச்ச மோரினை கலந்து தெளிக்கவும். கடைசி தெளிப்பு 1 ஏக்கருக்கு 200 லிட்டர் நீரினை எடுத்துக்கொண்டு 5 முதல் 6 லிட்டர் அளவில் புளிச்ச மோரினை கலந்து தெளிக்கவும். Soy buttermilk is a best fungicide. It is a hormonal and antiviral. இந்த புளிச்ச மோரானது சிறந்த பூசணக்கொல்லி, வைரசுக்கு எதிராகவும் செயல்படும் சிறந்த வளர்ச்சி ஊக்கியாகும். சிறந்த வளர்ச்சி ஊக்கி நல்ல ஒரு பூசணக்கொல்லி வைரஸ்களையும் எதிர்த்து அழித்துவிடும். As it is a hormonal, in the maturation period of the grains or fruits, some growth hormones are required, and these are supplied by the spraying of the buttermilk. இந்த தானியங்களோ அல்லது பழங்களோ நன்றாக முதிர்ச்சி அடைவதற்கு, வளர்ச்சி அடைவதற்கு வளர்ச்சி ஊக்கிகள் தேவைப்படுகின்றன. இந்த வளர்ச்சி ஊக்கிகள் அனைத்துமே இந்த புளித்த மோரில் காணப்படுகின்றது. If it is not possible to get available the soy buttermilk, you can utilize the coconut water also, not tender coconut water, chutney coconut water, 200 liter water and 2 liter coconut water. இந்த புளித்த மோர் கிடைக்காவிட்டால் நீங்கள் தேங்காய் தண்ணீரை 200 லிட்டர் நீரில் 2 லிட்டர் அளவிலான தேங்காய் தண்ணீரை கலந்து உபயோகிக்கவும். இளநீர் அல்ல, தேங்காய் தண்ணியை நீங்கள் 2 லிட்டர் அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து 1 ஏக்கருக்கு பயிர் முதிர்ச்சி அடையும் பருவத்தில் உபயோகப்படுத்த வேண்டும். When you spray Jivamrutam on the standing crop, it will give the miracle result. இவ்வாறு உங்கள் பயிர்களுக்கு, செடிகளுக்கு, தாவரங்களுக்கு நீங்கள் ஜீவாமிர்தத்தை நான் சொல்லியபடி, நான் கொடுத்த அட்டவணைப்படி தவறாமல் தெளித்தால் சிறந்த சாகுபடியை நீங்கள் எடுக்கலாம். 1 square feet leaf surface area of any plant leaf surface area of any green plant absorb 12.5 kilocalorie solar energy in 1 day. ஒரு சதுர அடி பச்சை இலை, எந்த ஒரு தாவரத்தின், செடியின், மரத்தின் ஒரு சதுர அடி பச்சையம் அல்லாது பச்சை இலையானது ஒரு நாளைக்கு 12.5 கிலோ கேலரி அளவிலான சூரிய சக்தியை கிரகித்துக் கொள்கின்றது ஒரு நாளில். If you want 200 ton of the sugarcane production per acre, or you want 120 quintal of the rice production, paddy production per acre, otherwise if you want 40 metric ton of the fruit production per acre, then you have to consume 160 crore kilocalorie solar energy in 1 acre plantation. உதாரணத்திற்கு 1 ஏக்கர் அளவில் கரும்பு சாகுபடி 200 டன் வேண்டுமென்றால், நெல் சாகுபடி 120 குவிண்டால் அளவில் வேண்டுமென்றால், கோதுமை சாகுபடி 40 குவிண்டால் அளவில் 1 ஏக்கரில்
தேவைப்பட்டால் அல்லது 1 ஏக்கரில் நாம் எடுக்க வேண்டும் என்றால் 160 கோடி கிலோ கேலரி அளவிலான சூரிய சக்தியை இந்த பயிர்கள் 1 ஏக்கரில் கிரகிக்க வேண்டும். That means how much maximum leaves will be exposed to the sunlight, we can consume maximum quantity of the solar energy. எவ்வளவு அதிகமாக உங்கள் தாவரங்கள், பயிர்கள், உங்கள் நிலத்தில் உள்ள செடிகள் இந்த சூரிய சக்தியை, இந்த பயிர்களின் இலைகள் சூரிய வெளிச்சத்தில் உள்ள சக்தியை கிரகிக்கின்றதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சாகுபடி கிடைக்கும். When 1 square feet leaf surface area of any plant will convert 12.5 kilocalories solar energy in one day, we will get, it will prepare 4.5 gram of the food in one day. 1 square feet leaf surface area will prepare 4.5 gram food in one day by means of the photosynthesis process. இவ்வாறு 1 சதுர அடி இலையானது, பச்சையமானது சூரிய சக்தியை கிரகிக்கும் பொழுது, சூரிய வெளிச்சத்தை கிரகிக்கும் பொழுது ஒரு நாளில் 4.5 கிராம் உணவுப் பொருளை, கார்போஹைட்ரேட் அல்லது மாவு சத்தினை அது தயாரிக்கும். ஒரு நாளில் 4.5 கிராம் அளவிலான உணவினை இது தயாரிக்கும். And through this 4.5 gram, the food which is prepared by the leaves in one day by means of photosynthesis process, we will get 1.5 gram of the grain production. இவ்வாறு 1 சதுர அடி பச்சை இலை ஒரு நாளைக்கு 4.5 கிராம் உணவை உற்பத்தி செய்கின்றது. இந்த 4.5 கிராம் உணவிலிருந்து 1.5 கிராம் தானியம் உங்களுக்கு கிடைக்கும். Otherwise 2.25 gram fruit production. இந்த 4.5 கிராம் உணவுப் பொருள் அல்லது மாவு சத்தானது 2.2 கிராம் பழத்தை உங்களுக்கு கொடுக்கும். 2.25 கிராம் பழத்தினை உங்களுக்கு கொடுக்கும். That means this is the leaf. In 1 square feet you will get 2.25 gram fruit. Another 1 square feet we will get 2.25 gram. That means how much maximum leaf surface area will be exposed to the sunlight, we will get maximum production. நீங்கள் படத்தில் காண்பதை போல பச்சை இலையை பார்க்கலாம். இந்த பச்சை இலையிலிருந்து ஒவ்வொரு சதுர அடி சூரிய வெளிச்சத்தை பட்டால் ஒவ்வொரு சதுர அடி சூரிய ஒளியிலிருந்து ஒளி சேர்க்கையின் மூலம் 2.25 கிராம் பழத்தினை உங்களுக்கு கொடுக்கும். That means if we will increase the surface of the leaf, if we will increase the surface area of the leaf, then we will get double conservation of the solar energy and we will get double production. இவ்வாறாக எவ்வளவு அதிகமாக இந்த பச்சை இலையானது சூரிய ஒளியை கிரகிக்கின்றதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சாகுபடி கிடைக்கும். எனவேதான் இந்த பச்சை இலையின் பரப்பளவை நீங்கள் அதிகரிக்க வேண்டும், அதிக மகசூல் பெறுவதற்காக. Some hormones are responsible to increase the leaf surface area. சில வளர்ச்சி ஊக்கிகள் பயிர்களுக்கு தேவைப்படுகின்றன. அதன் மூலமாகவே இந்த பச்சை இலைகளின் பரப்பளவு அதிகரிக்கின்றது. And these all hormones are registered in Jivamrutam. இந்த அத்தனை வளர்ச்சி ஊக்கிகளும் நம் ஜீவாமிர்தத்தில் உள்ளது. And when you spray Jivamrutam on a standing crop, you will get a miracle result. You will see that the surface area is enlarging and leaf become a broad. எனவேதான் நீங்கள் ஜீவாமிர்தத்தை நேரடியாக பயிர்களுக்கு தெளிக்கும் பொழுது இந்த ஜீவாமிர்தத்தில் உள்ள வளர்ச்சி ஊக்கிகள் செயல்பட்டு இந்த பயிர்களின் இலைகளின் பரப்பளவை அதிகப்படுத்துகின்றன. இவ்வாறு அதிகப்படுத்தும் பொழுது சாகுபடி அதிகரிக்கின்றது. That means the Jivamrutam spray will increase the leaf index and ultimately the production will be increased. எனவேதான் ஜீவாமிர்தம் தெளிப்பதன் மூலம்
பயிரின் பச்சை இலைகளின் பரப்பளவு அதிகரித்து சாகுபடி அதிகரிக்கின்றது.